வணக்கம் மக்களே, வெல்கம் டு BYN மூவி தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, சூரி, ஐஸ்வர்யா லட்சுமி, ராஜ்கிரண், சுவாசிகா இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வெளியாகிருக்கிற மாமன் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். மாமன் இந்த படத்தோட கதையை பற்றி சொன்னோன்னா, நம்ம ஹீரோ சூரி வந்து பார்த்தீங்கன்னா அக்கா மேலே உயிரே வச்சிருக்கிற ஒரு ஹீரோ. அவங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை. ஸோ ஒரு கட்டத்தில் தன்னுடைய அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறகுது. ஆஹா, தனக்கு மருமகன் பிறந்துட்டான். தன்னுடைய எல்லா பாசத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா மேலேயோ மருமகன் மேலேயோ வச்சிருக்கிற ஒரு ஹீரோ. ஸோ இவருக்கு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகுது. திருமணம் ஆகிட்டு ஹீரோயின் ஐஸ்வர்யா லட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, தான் மருமக மேலே இருந்துச்சு இந்த பாசமே தனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து பார்த்திங்கன்னா இவர் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிற்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன தான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படத்தில் நம்ம சூரி கொடுத்த ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல். அது மட்டும் இல்லாமல் ஒரு அக்கா தம்பிக்கு ஒரு பாசமான ஒரு ரோல். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன கச்சிதமாகவே பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ராஜ்கிரண், பாலசரவணன், அது மட்டும் இல்லாமல் லேடிஸில் வந்து பார்த்திங்கன்னா கீதா கைலாசம், சுவாசிகா, அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி மேலில் ஜெயபிரகாஷ், ஐஸ்வர்யா லட்சுமி இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கொடுத்த ரோலை கச்சிதமாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லரில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாமனுக்கும் மருமனுக்கும் குழந்தைக்கும் நடக்கிற ஒரு பாச போராட்டம் தான் இந்த படத்தோட கதை அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அது அப்படி இல்லை, அது ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும்தான். ஸோ அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் இன்னும் ஒரு பியூட்டியான ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ தனக்கு அக்கா ஹீரோ யார், தன்னுடைய அக்கா யார், ஸோ அவங்க மேலே ஹீரோ எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு, அந்த மருமகனுக்காக தான் என்னெல்லாம் செய்வார்ன்றது ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா காட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக அதை வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவும் இருந்தது. அவங்க கன்வே பண்ண அந்த விதம் அது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து மாமனுக்கு மருமகன் போராட்டத்தை தாண்டி இது வந்து என்னவாயிடுதுன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கிற ஒரு பிரச்சனையாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா லட்சுமிக்கும் அதுக்கப்புறம் சூரிக்கும் நடிகையில் நடக்கிற ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்காங்க. என்னென்னா, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற தாம்பர்த்தியமாகட்டும் அது எவ்வளோ அழகான ஒரு விஷயம். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற புரிதல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்கிரண், சுவாசிகா இவங்க 2 பேரையும் வச்சு வந்துன்னா அருமையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச நடிகர் ஒருத்தர் ஒரு காமியோ வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்து நீங்கள் தேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற இப்போ மிகப்பெரிய பாசிட்டிவே என்னென்னா எமோஷன்ஸ் தாங்க. எமோஷன்ஸ் இந்த படத்தை பற்றி சொன்னோன்னா, எமோஷன்ஸ் வந்து இந்த படத்தில் ஒரு க்ரூஷியல் ரோலை ப்ளே பண்ணியிருக்கு. பாசிட்டிவாகவும் அதே தான் இருக்குது, நெகட்டிவாகவும் வந்து பார்த்திங்கன்னா எமோஷன் தான் இருக்குது. குறிப்பாக பாசிட்டிவாக எங்கே இருக்குன்னா, கீதா கைலாசத்துக்கும் சுவாசிகாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் வரும். அங்கே போய் தன்னுடைய மருமகனை தேடுற அந்த சீக்வன்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம சூரியும் ஜெயபிரகாஷ் ஒரு ஸ்டேஜில் வந்து பேசுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற அந்த நெகட்டிவாக சொன்னோம் இல்லையா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட எமோஷன் தான். குறிப்பாக சொல்லணும்னா எல்லா கேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா அழ ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா சீன்லையுமே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அழுவாங்க. அது ஒரு 10 நிமிஷம் போகும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக மூவ் ஆன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஹீரோயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் ஒரு டாக்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்க இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்காக நான் ஹீரோவை காதலிச்சாங்க அப்படின்றதுக்கு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, பெரிய ஒரு ரீசன்ஸ் எல்லாம் எதுவும் சொல்லலை. நீ உங்கள் அக்காவும் மருமகனையும் நீ எப்படி பார்த்துக்கிறேன்னா, உன் பொண்டாட்டியை நீ வரப்போகிற பொண்டாட்டி நீ எப்படி பார்த்த, அதனால தான் நான் உன்னை காதலித்தேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிம்பிள் ரீசனாக வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவை காதலிக்கிறதுக்கான ஒரு ரீசனாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மாமூலாக எல்லா கிராமப்புறத்துலையும் நம்ம பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு ஹீரோ அவர் பின்னாடி நாயா அலையிற ஒரு ஹீரோயின் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீன் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி இவங்க பார்த்திங்கன்னா வைக்கலை. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற எல்லா சீனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷனாகவும் ரொம்ப இதுவாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எமோஷனான சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டும். ஸோ எனக்கு அந்த ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் சுத்தமாக ஒட்டலை. அது மட்டும் இல்லாமல் இந்த மியூசிக் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இதில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சூரியோட கதை. சூரிய வந்து பார்த்திங்கன்னா பிரசாந்த்ன்ற ஒரு டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இயக்கியிருக்காரு. அவரும் வந்து பார்த்திங்கன்னா கச்சிதமாக பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் சூப்பராக இருந்துருங்க. பாட்டெல்லாம் இந்த படத்தில் குறைய சொல்ல முடியாது, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஹனிமூனுக்கு போகிறப்போ ஒரு வயலின் வச்சு ஒரு வித்தியாசம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓவராலாக இந்த படம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரையிலும் மாயாண்டி குடும்பத்தார், நாதஸ்வரம், அப்புறம் மெட்டி ஒலி, அதுக்கப்புறம்
முத்துக்கு முத்தாக இதெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு படமாக பார்த்த மாதிரி தான் இந்த படம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் கொடுத்துச்சு. ஓவராலாக இந்த படத்துக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 3.9 ஸ்டார் தர. ஓவரால் நல்ல படம். கண்டிப்பாக எல்லோரும் போய் தேட்டரில் போய் பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.